ஒரு புகையிரத வண்டியில ஒரு அப்பாவும் பையனும் ரொம்ப தூரத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கூடவே வரக்கூடிய பயணிகளும் பக்கத்திலேயே அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பையன் மட்டும் பார்க்குற எல்லா விஷயங்களையும் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருக்கிறான். வெளியே பார்க்குறான், வெளியே எட்டி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா அங்க பாருங்க, மரங்கள் எல்லாம் நம்ம கூடவே வருது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த அப்பாவும் ஆமாம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்ச தூரம் போனதுமே வெளியில எட்டி பார்த்து மறுபடியும், அப்பா அங்க பாருங்க, வானம் எவ்வளோ வெளிச்சமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை பார்த்த அப்பாவும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த பக்கத்துல இருந்த பயணிகள் எல்லாம் அந்த அப்பா கிட்ட கேக்குறாங்க, என்ன சார் உங்க பையன் பார்க்குற எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கறான், மரங்கள்லாம் நடந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருவேளை உங்க பிள்ளைக்கு ஏதாவது மனநல பிரச்சனை இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்க ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட அவனை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவனை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த அப்பா, ஆமாங்க, நாங்க ஏற்கனவே ஒரு வைத்தியசாலையில இருந்து தான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே கண்கள் தெரியாது. இப்போதான் அவன் எல்லா விஷயத்தையுமே புதுசா பார்க்கறான். அதுதான் ஆச்சரியத்துல எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக இந்த கதையை இப்போ சொல்றேன் அப்படின்னா, நாம ஒரு விஷயம் பண்ணும் போதும் இப்படிதான். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பத்தி விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. ஆனா நம்மளோட பிரச்சனை நமக்கு தானே தெரியும். நம்ம பிரச்சனைய நாம தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நாம தான் கடந்து போகணும்.